ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் டேக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பாருங்கள், மிஷன் இயற்கை 2022 இயற்கை திட்டம் 2022. ஸோ இது வந்து இம்ப்ரூவ்ஸ் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். அதாவது அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இயற்கை திட்டம் 2022. ஸோ இதோட செயல்பாடுகள் பார்க்கலாம். ஸோ காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் நெகிழி அகற்றுதல், அதாவது வெஜிடபிள் கார்டன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எராடிகேட்டிங் பிளாஸ்டிக். இதுதான் வந்து அதோட செயல்பாடுகள். விருதுகள் வந்து 5 பள்ளிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 மாணவர்களுக்கு வந்து விருது அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து கொண்டு வந்தது. ஸோ மிஷன் இயற்கை 2022. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024. ஸோ இது மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2024. இது எதுக்காக அப்படின்னா ப்ரொவைடிங் க்ரீன் மென்யூர் டு தி ஃபார்மர்ஸ். ஸோ பசுந்தாள் உர விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டம் தான். அதாவது விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குகிற திட்டம் தான் வந்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ இதில் மட்டும் 206 கோடி திட்டம், 2 லட்சம் விவசாயிகள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயினாக இதுக்கு எதுக்காக அப்படின்னா மண் வளத்தை அதிகரிக்கும், அதாவது இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024. ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க, மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து அகல் விளக்கு திட்டம் 2024. இதுவும் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2024. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஃபீமேல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரசு பள்ளி மாணவிகளோட திட்டம் தான் வந்து அகல் விளக்கு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவிகள் எந்தவித உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து அகல் விளக்கு திட்டம். இதுக்குன்னு தனியாக ஆசிரியர் குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 50 லட்சம் வந்து செலவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 9th to 12th கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் ஸ்கூலில் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து ஸ்கூலுக்கு வரணும், எந்த ஒரு ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மணற்கேணி ஆப் 2023, மணற்கேணி செயலி 2023. ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இவங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங் ஆப். இது வந்து பள்ளி மாணவர்களுக்கான ஒரு கல்வி செயலி இது. ஸோ இதில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் வந்து டீச் பண்ணுவாங்க. 27,000 பாடங்கள் இருக்குது. சுமார் 25 லட்சம் மாணவியர் வந்து இதன் மூலியமாக வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணற்கேணி ஆப் 2023. இது வந்து டீச்சிங் ஆப் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ், இங்கிலீஷ் எடுப்பாங்க கிளாஸ் 1 to +2 வரையும். மணற்கேணி ஆப் 2023. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம், தமிழ்நாடு திறனறிவு தேர்வு திட்டம் 2023. ஸோ இதில் எதுக்குன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் 10th ஸ்டாண்டர்ட் வில் பி செலக்டட் அண்ட் ஆல் ஆஃப் தெம் கேன் பி கிவன் அ ஸ்காலர்ஷிப் ஆஃப் ₹1000 எவ்ரி மந்த் அன்டில் தே கம்ப்ளீட் 11th and 12th ஸ்டாண்டர்ட். அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க ஒரு 1000 பேர்களை செலக்ட் பண்ணி அவங்க 11th 12th கம்ப்ளீட் பண்ணுற வரையும் மாதம் அவங்களுக்கு வந்து ₹1000 வந்து உதவித்தொகையாக ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 11th 12th முடிச்சுட்டு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனை வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரும் அப்படின்னா 12,000, 12,000 வந்து ஒரு உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறது தான் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சிறிய கால திறன் பயிற்சி, ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங், STT ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே கேட்பாங்க, சிறிய கால திறன் பயிற்சி. ஸோ இது 2013 நிறுவனம் சட்டத்திற்கு கீழ் செயல்படுகிறது. ஸோ எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாச்சுன்னா 2013 தமிழ்நாடு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் 2023. ஓகேங்களா? ஸோ 5 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.